Hi friends, welcome back to my channel. இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த ட்ரிக் எப்படி பண்ணணும் உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இல்லை எனக்கு ஒர்க் ஆகுச்சு, ஒர்க் ஆகலை அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையான்றது. ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். நண்பா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லிக்கும். இந்த அப்ளிகேஷனுக்காக ஒரு 4 டிஜிட்டில் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிங்க. ஸோ அகைன் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கவரிக்காக உங்களோட மெயில் அட்ரஸை என்டர் பண்ணி உங்களோட மெயில் அட்ரஸை கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஏன்னா உங்களோட பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா ரெக்கவர் பண்ணதுக்காக தான் இது. ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நேராக ஒரு ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணும்போது 2 பர்மிஷன்ஸ் கேட்கும் உங்களோட மொபைலில். ஸோ பர்மிஷன்ஸ் எல்லாருக்கும் அலோவ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அலோவ் கொடுத்துட்டு உடனே பேக் வந்துருங்க. பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் எனேபிள் ஆகிடும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும், இன்ட்ராக்டிவ் கவர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ராக்டிவ் கவர்ன்றதை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்றத கொடுங்க. ஸோ அது கீழவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கிரியேட்ன்றது எப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபேக் ஷார்ட்கட் அப்படின்ற மெத்தடில் போய்ட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கிரியேட்டட்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருன்னா உங்களோட மொபைலை வாங்கி ஃபஸ்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணுறது வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும். அவங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்த உடனே என்னடா இது, அவன் யார் கூடயுமே சேட் பண்ண மாட்டான் போல இருக்குது, எல்லாம் அன்னோன் இருக்குது அப்படின்றது மாதிரி காட்டும். ஸோ அவங்க நார்மலாக செக் பண்ணி பார்ப்பாங்க என்னடா இதுன்னு. பட் நார்மல் வாட்ஸ்அப் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு உங்கள் கையிலே மொபைல் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் அந்த டைமில் எப்படி வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த சேட் ஐக்கான் மாதிரி ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அதை 3 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட சேட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சேட்ஸ் ஆகட்டும், உங்கள் கூட லவர் கூட மெசேஜ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே செக்யூராக இருக்கும். மற்றவங்க எல்லோரும் யார் மேலும் பார்க்கவே முடியாது. பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ண முடியும். எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் இதை மாதிரி தான் காட்டும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி பார்த்தோம். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயுமே ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers.